அட்சய திருதியை அன்றுதான் அஷ்டலட்சுமிகளும் அவதாரம் எடுத்தார்கள். இதே போன்றதொரு அட்சய திருதியை நாளில்தான் விஷ்ணுவின் மார்பில் திருமகளிடம் பிடித்தாள். இத்தகைய சிறப்புடைய நன்னாளில்தான் என்ன காரியம் செய்தாலும் வெற்றி நமக்கே என்பதை கொண்டாடும் வகையில்தான் அட்சய திருதியை அனுசரிக்கப்படுகிறது. அட்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாள். ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்றவரை இந்நாளில் தானம் செய்திட சுபிட்சமான வாழ்வு அமையும் என்பது ஐதீகம். அந்த வகையில் நடப்பாண்டில் அட்சய திருதியை மே 10 வெள்ளிக்கிழமை வருகிறது. செல்வத்தை அள்ளித்தரும் இந்த நன்னாளில் தானங்கள் செய்பவர்களுக்கு புண்ணியம் பல மடங்கு பெருகும். என்னென்ன தானம் வழங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் வாங்க. அன்று தவிக்கிற வாய்க்கு தண்ணீரை தானமாக வழங்கினால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் 5 அறிவு ஜீவராசிகளுக்கு அன்றைய தினம் தண்ணீர் கொடுத்து தாகம் போக்கினால் இறையருளை பெறலாம். இந்த கோடை காலத்தில் அன்று மட்டுமல்லாமல் தினமுமே ஜீவராசிகளுக்கு தண்ணீர் அருந்தும் வகையில் உதவி செய்யலாம். அதே போன்று அன்று குங்குமத்தை தானமாக வழங்கினால் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிட்டும். மஞ்சளை தானமாக வழங்கினால் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறலாம். அருகில் உள்ள ஏதோ ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு வருகின்ற சுமங்கலிகளுக்கு குங்குமத்தையும் மஞ்சளையும் தந்தால் தாலி பாக்கியம் பலப்படும். வெல்லம், நெய், உப்பு இவைகளை தானமாக வழங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். புத்தாடைகள் தானமாக கொடுத்தால் இறைவனின் ஆசியை பெறலாம். பால், தயிர் தானமாக வழங்கினால் செல்வ செழிப்பை பெறலாம். சந்தனத்தை தானமாக வழங்கினால் ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம். இந்நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வத்தை வணங்கி இயன்ற அளவு தானம் செய்திட வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம்.